வெல்கம் டு லக்ஷ்மி தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ் சேனல். இன்றைக்கி சமையல் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சோன்னையும் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டுட்டு வெங்காயம் போட்டு கொஞ்சம் வதக்கி விடுங்க. அப்புறம் உருளைக்கிழங்கும் கத்திரிக்காய், நீங்கள் நாட்டு கத்திரிக்காய் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணக்கூடாது, வேறு இந்த மாதிரி குறுகலாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி இதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அதாவது நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணணும், ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணணும். இந்த நேரம் நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நல்லா வெந்துடும். தண்ணியெல்லாம் ஒன்றும் சேர்க்க தேவையில்லை. நீங்கள் ஃப்ரை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா லைட்டாக பத்தலைன்னா மட்டும் லைட்டாக தண்ணி வலிச்சிங்கன்னா போதும். ரொம்ப அவ்வளோ தண்ணி தோணுங்கிறதில்ல. நல்லா மூடி வச்சுருங்க கொஞ்சம் நேரம். எல்லாரும் மூடி வச்சுக்கோங்க. மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள், நம்ம சாம்பார் மிளகாத்தூள் நம்ம வீட்லேயே அரைப்போம்ல, அது போடுங்க. அதெல்லாம் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். கடையில் வாங்குறதுக்காட்டும் நம்ம வீட்டு மிளகா சாம்பார் தூள் போட்டிங்கன்னா தான் அதோட டேஸ்ட் நல்லா வரும். வேறு ஒன்றுமே வேண்டியதில்லை, இது மட்டும்தான். வேறு எதுவுமே எங்களுக்கு போட வேண்டியதில்லை. தேங்காய் வேண்டியதில்லை, வேறு எந்த பொருளும் சேர்த்துக்கவே வேண்டியதில்லை. சும்மா இந்த மாதிரி செஞ்சாலே போதும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு கொஞ்சம் நேரம் வெந்த பின்னாடி கடைசியில் போடுங்க. கொஞ்சம் பாதி வேக்காடு வெந்ததுமில்ல, அப்போ போட்டால் போதும். லைட்டாக உப்பு போடுங்க, ரொம்ப போடுறாதுங்க. கொஞ்சமாக போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி கமுத்து பார்த்துட்டிங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இப்போவே பாதி வெந்துருச்சு. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் வெந்தாலே போதும். ரொம்ப வேகணுங்கிறது கிடையாது, அதுலேயே நல்லா வெந்துடும். தண்ணியே தேவையில்லை உங்களுக்கு. உங்களுக்கு தேவையில்லை, கொஞ்சமாக தண்ணி வச்சிங்கன்னா போதும். நிறையாவெல்லாம் வேண்டியது கிடையாது. அவ்வளோதான். கொஞ்சம் மூடி வச்சு எடுத்துக்கலாம். சுவையாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்கு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.